ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்க லோட்டஸ் வினோத் பேசுறேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்கு பணம் ஒரு தடையாவே இருக்கக்கூடாது. அதுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பழமையான 10 காலேஜஸ், ரொம்ப ரொம்ப ஓல்டான 10 இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி. ஸோ சென்னையில இருக்கக்கூடிய கிண்டின்ற இடத்துல இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த காலேஜ் எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் 1859. சோ ஒரு தலைமுறைன்றது 30 வருஷம் சொல்லுவாங்க. சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 தலைமுறைகளை பார்த்திருக்கு. அதாவது உங்க அப்பா, உங்க தாத்தா, முப்பாட்டன், இந்த மாதிரி ஒரு 6 தலைமுறைகளை பார்த்த காலேஜ். சோ இந்த காலேஜ் ஆரம்பிச்சு 165 வருஷங்கள் ஆகுது. சோ இந்த காலேஜ் ரொம்ப ரொம்ப பழமையான இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டுல. சோ எனக்கு தெரிஞ்சு ஏசியாவிலே ஓல்டஸ்ட் காலேஜ் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இன்ஜினியரிங் காலேஜஸ்ல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளாரியே ஏசிடி என்ற காலேஜஸ் இருக்கு. சோ ஏசிடி என்ற காலேஜோட ஃபுல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இது தனியா பாக்குறதுல இது அண்ணா யூனிவர்சிட்டி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ இதுவும் வந்து என்னன்னா இது ஒரு செகண்டரியான காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியில. இந்த காலேஜும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ்லயே அமைஞ்சிருக்கக்கூடிய காலேஜ். சோ இந்த காலேஜ் ஆரம்பிச்ச வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 1944. சோ இந்த காலேஜ் ஆரம்பிச்சு நியர்லி 8 இயர்ஸ் ஆகுது. 8 இயர்ஸ்னா 3 தலைமுறைகள் நினைக்கிறேன். சோ டோட்டலா இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான காலேஜ் தான். சோ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச காலேஜஸ் எல்லாமே 1940க்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா 1859 ஆரம்பிச்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்டா அமைஞ்சிருக்கக்கூடிய காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாருக்குமே தெரியாத காலேஜ்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் டவுன்ல இருக்கு அந்த காலேஜ். பட் ரொம்பவே ஓல்டான காலேஜ். எந்த காலேஜ்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி. சோ இது ஒரு மிகப்பெரிய நல்ல காலேஜ் தான். சோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப அதை வந்து வில்லிங்கா எடுக்கல. சோ இந்த இயர்ல வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல உங்களுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய காலேஜ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் கொண்டு வந்துட்டாங்க. சோ இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்துட்டு தனியா வந்து அவங்களே கவுன்சிலிங் வச்சு அவங்களே வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்மிஷன் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய கவுன்சிலிங்ல இந்த காலேஜையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமா இந்த காலேஜ் எடுக்கலாம். ஸோ இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த காலேஜ் ஆரம்பிச்ச வருஷம் பாத்தீங்கன்னா 1945. ஸோ இந்த காலேஜ் ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா 79 இயர்ஸ் ஆகுது. சோ இந்த காலேஜ் நல்ல காலேஜ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கணும். அதே மாதிரி இந்த காலேஜ்ல நீங்க படிச்சீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே பிளெக்சிபிளாகவும் ரொம்பவே கம்மியாவே இருக்கும். சோ இந்த காலேஜோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 30,000 to 40,000 தான் இருக்கும். சோ தாராளமா நீங்க இந்த காலேஜ் எடுக்கலாம். அடுத்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா MIT, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சோ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இயங்கக்கூடிய காலேஜ் தான் இது. இதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு கேம்பஸ் தான் இது. சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா எங்க அமைஞ்சிருக்குன்னா குரோம்பேட் என்ற ஏரியா, அதாவது சென்னையில குரோம்பேட் என்ற ஏரியால இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கு. சோ இந்த காலேஜ் ஆரம்பிச்ச வருஷமும் பாத்தீங்கன்னா 1949. சோ இந்த காலேஜ் ஆரம்பிச்சு 3/4 நூற்றாண்டு, அதாவது 75 வருஷங்கள் ஆகுது. சோ இந்த 75 வருஷமா இந்த காலேஜ் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த காலேஜ் வந்து நீங்க தாராளமா சேரலாம். இந்த காலேஜ் தான் கிடைச்சாவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். சோ இந்த காலேஜஸ் தான் படிக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப பழமையான காலேஜ்கள் இதெல்லாம். சோ இந்த இன்ஜினியரிங் காலேஜ் தான் கிடைச்சா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சோ எல்லாருக்கும் ரொம்பவே பிரபலமான காலேஜ் இது. அடுத்தபடியான காலேஜ் வந்து இந்த PSG காலேஜ். சோ இந்த காலேஜ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர்ல பீரமேடு என்ற ஏரியால அமைஞ்சிருக்க காலேஜ் இது. சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி வந்துட்டு 73 இயர்ஸ் ஆகுது. அதாவது 1951 ஆரம்பிச்சிருக்க காலேஜ் இது. சோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு 25-26 டிபார்ட்மெண்ட் இருக்குது. சோ இந்த காலேஜும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஓல்டான காலேஜ் தான். இதையும் நீங்க தாராளமா எடுக்கலாம். இந்த காலேஜ் எல்லாம் கிடைச்சிடறாங்கன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தவம் வந்துட்டு இருக்காங்க. சோ நிறைய கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது எடுத்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும். சோ நீங்க வந்து இந்த காலேஜஸ்லாம் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் பார்க்க கூடாது. AIDS தான் வேணும், CSE தான் வேணும், IT தான் வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. எந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் இந்த காலேஜஸ்லாம் நீங்க எல்லாம் தயங்காம எடுத்துடணும். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா GCT, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். சோ இந்த காலேஜ் ரொம்ப ரொம்ப ஓல்டான காலேஜ். இந்த காலேஜ் ஆரம்பிச்ச வருஷம் பாத்தீங்கன்னா 1952. சோ நியர்லி வந்துட்டு 72 இயர்ஸ் ஆகுது. சோ இந்த காலேஜும் வந்துட்டு ரொம்பவே சூப்பரான காலேஜ். இதுவும் வந்து கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். சோ இந்த காலேஜ்ல கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 190 அபோவ் இருந்தா தான் கிடைக்கும். சோ இங்கெல்லாம் வந்து மெரிட் பேசிஸ் மட்டும்தான். இங்கெல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடையாது. சோ மேனேஜ்மெண்ட்ல நீங்க காசு கொடுத்து இங்கெல்லாம் வாங்க முடியாது சீட்ஸ்.
ஸோ அதனால இந்த காலேஜ்லாம் கிடைச்சா நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த காலேஜ்லாம் எடுத்துக்கங்க. எந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலுமே எடுத்துக்கங்க. ஸோ எனக்கு மெக்கானிக்கல் வேணாம், ட்ரிபிள் வேணாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த காலேஜஸ் எல்லாம் படிச்சா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து எந்த வித டவுட்டும் கிடையாது, எந்த வித மாற்றமும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் 7th பார்க்கக்கூடிய காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அழகப்ப செட்டியார் காலேஜ். ஸோ இந்த காலேஜை பத்தி நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இது வந்து காரைக்குடியில் அமைஞ்சிருக்கு. ஸோ செகண்ட் இயர் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது லேட்டர் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. சோ இந்த லேட்டர் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெட்டா நடத்தக்கூடிய காலேஜ் வந்து இந்த அழகப்பா செட்டியார் காலேஜ். ஃபர்ஸ்ட் இயருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அதாவது 12th முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துறாங்க. அதே மாதிரி டிப்ளமோ முடிச்சுட்டு லேட்டர் என்ட்ரி கவுன்சிலிங்க்கு வந்துட்டு இந்த காலேஜ் தான் ஹெட். இந்த அழகப்பா செட்டியார் காலேஜ் தான் வந்து இந்த லேட்டர் என்ட்ரி கவுன்சிலிங் நடத்துறாங்க. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஓல்டான காலேஜ். 1952 ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 72 இயர்ஸ் ஓல்டு காலேஜ். இந்த அழகப்ப செட்டியார் காலேஜ் வந்து அழகப்ப செட்டியார்ன்றவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு தானமா எழுதி கொடுத்த காலேஜ் இது. இதெல்லாம் வந்து கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் காலேஜ்ன்ற மாதிரி கிட்டத்தட்ட 200-300 ஏக்கர்ஸ்க்கு மேல காலேஜஸ் இருக்கு. நீங்க காலேஜ் போய் பார்த்தா தெரியும். இதெல்லாம் ரொம்பவே பழமையான காலேஜஸ். இதெல்லாம் கிடைச்சிருந்தா நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் ரொம்பவே கம்மி தான். இது கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் மாதிரி தான் இது. இதுல ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 20,000 30,000 இதுக்குள்ளாரதான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 8th கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து சிஐடின்னு சொல்லுவாங்க. இந்த கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 1956 ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நியர்லி 68 இயர்ஸ் ஆகுது. 68 வருஷமான பழமையான காலேஜ் இது. இந்த காலேஜும் அதே மாதிரிதான், கட் ஆஃப் வந்து அதிகமா இருந்தாலும் இந்த காலேஜஸ்ல கிடைக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை. இது மதுரை தியாகராஜர்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜ் ஆரம்பிச்ச வருஷம் பாத்தீங்கன்னா 1957, நியர்லி 67 இயர்ஸ் ஆகுது. 67 வருஷமா இந்த காலேஜ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜ். அண்டர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய இந்த மதுரை தியாகராஜர் காலேஜும் ரொம்பவே அருமையான காலேஜ். இந்த காலேஜஸ்லாம் வந்துட்டு சீட்டு கிடைச்சா நீங்க தயங்காம எடுத்துருங்க. அதே மாதிரி லாஸ்ட் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். இந்த காலேஜ் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓல்டு லாஸ்ட் காலேஜ் நினைக்கிறேன். இந்த காலேஜ் ஆரம்பிச்ச வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 1966. இந்த காலேஜ் ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா 58 வருஷம் ஆகுது. இது ரொம்ப பழமையான காலேஜஸ் தான். இந்த கவர்மெண்ட் காலேஜோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,000 12,000 இந்த ரேஞ்சில தான் இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்டலுக்கு உங்களுக்கு 20,000 தான் வரும். ஃபுட்டுக்கு மட்டும் தான் சார்ஜஸ் பண்ணுவாங்க. நீங்க டோட்டலா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டோட்டலா 4 இயர்ஸ்க்கு 1 lakh குள்ளார முடிச்சிருந்தலாம். இதே நீங்க பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் போனீங்கன்னா 1 இயர்க்கே 5 lakhs 6 lakhs தான் கேக்குறாங்க. டோட்டலா ஹெவியா எங்கேயோ போகுது. இந்த காலேஜஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களோட மொத்த ஃபீஸ் 4 இயர்ஸ்க்குமே 1 lakh 1.5 lakhs தான் வரும். இது நான் சொன்ன 10 காலேஜஸ்லுமே இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்த 10 காலேஜஸ்ல ஒரு 4-5 கவர்மெண்ட் காலேஜஸும் 5 காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸும் இருக்கு. இந்த காலேஜஸ்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ஃபீஸும் கம்மி, உங்க ஃபியூச்சரும் நல்லா இருக்கும், உங்களுக்கு நிறைய பெருமையும் சேர்க்கும், இந்த காலேஜுக்கு பெருமையா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்கறதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். எங்க சேனலை ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.